தமிழக அரசியல் களத்தில் ஆளுமை மிக்க தலைகள் யாருமில்லாத சமயத்தில் கட்சி ஆரம்பித்து வீரவசனம் பேசி பனிச்சரை உடைத்து சீன் காட்டிய நடிகர் கமல்ஹாசன் இன்று திமுகவில் தனது கட்சியை அடகு வைத்ததை பற்றி மக்களிடையே கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. கட்டமைக்கப்படாமல் தனித்தலைவர்களை கொண்ட கட்சிகளுக்கு அதிகபட்சம் 3 முதல் 4 தேர்தல் தான் நிலைத்து நிற்க முடியும். அதற்குள் அவர்கள் தங்கள் கட்சியின் உள்கட்டமைப்பை பலப்படுத்தியிருக்க வேண்டும். எம்ஜிஆர் என்ற மாஸ் நடிகர் அரசியலுக்கு வந்து ஜெயித்ததை பார்த்து தமிழ் நடிகர்கள் அனைவருக்கும் நாடாளும் ஆசை வந்தது. ஆனால் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது பல ஊர்களுக்கு சென்று கட்சி பணியாற்றினார். பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவில் இருந்து வெளியேறி அதிமுகவை ஆரம்பித்த போது அவருடன் சில 2ஆம் கட்ட மற்றும் 3ஆம் கட்ட தலைவர்களும் உடன் வந்தனர். அதுதான் எம்ஜிஆரின் அரசியல் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அதன் பிறகு வந்த ஜெயலலிதாவும் பல 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கினார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை பார்த்து திரைப்படத்தில் நடித்தால் மட்டும் போதும், கட்சி ஆரம்பித்து நாடாளலாம் என்று ஆசைப்பட்டு வருபவர்கள் கட்சியின் உள்கட்டமைப்பை பலப்படுத்தாமல் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்காமல் கோட்டை விடுகின்றனர். இது நடிகர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது பொருந்தும். இன்று திமுக அதிமுகவிலேயே அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாவதில் தேக்க நிலை உருவாகியுள்ளது. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகளான முத்துசாமி, செங்கோட்டையனை ஒதுக்கி வைத்து அந்த இடத்தில் வேறு ஒரு தலைவரை ஜெயலலிதாவால் உருவாக்க முடிந்தது. கலைஞரால் கூட முடியாத செயல் அது. ஆனால் இன்று இருக்கும் அதிமுகவில் அது சாத்தியமில்லாமல் இருப்பதால் அந்த கட்சி வளர்ச்சி இல்லாமல் தேங்கி உள்ளது. திமுகவிலும் கிட்டத்தட்ட இன்று அதே நிலைமைதான். கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி என்ற வரிசை திமுகவின் முதல் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருமே தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழி என்று கலைஞரை பின்பற்றி தங்கள் வாரிசுகளை கொண்டு வந்துவிட்டனர். துரைமுருகனுக்கு பிறகு அவர் மகன், நேருவுக்கு பின் அவர் மகன், டி.ஆர். பாலுவுக்கு பின் அவர் மகன் என உதயநிதியை தாங்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவரும் வாரிசுகள் மட்டுமே. அதனால் இன்று திமுகவில் புதிய தலைவர்களே உருவாகவில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைய திமுக அமைச்சர்களில் 12 பேர் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள்தான். திமுகவை எம்ஜிஆர் உடைத்த போது திமுக வலிமையாக இருந்ததால் தாக்கு பிடித்தது. அதிமுகவில் இருந்து பெரும் தலைகள் திமுக பக்கம் வந்த பிறகும் அதிமுக வலிமையாக இருந்த காரணம் ஜெயலலிதா உருவாக்கிய அடுத்த கட்ட தலைவர்கள்தான். இன்று கமலுக்கு ஏற்பட்ட நிலைக்கு காரணம் கட்சி ஆரம்பித்து பார்ட் டைம் அரசியல்வாதியாக வேலை பார்த்ததுதான். அந்த வகையில் முழுமையாக நடிப்பை விட்டு அரசியலுக்கு வரும் விஜயின் முடிவை பாராட்ட வேண்டும். ஆனால் அடுத்த 2 வருடத்தில் கட்சியின் உள்கட்டமைப்பை பலப்படுத்தி அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கவில்லை என்றால் கமலின் நிலைதான் விஜய்க்கும் என்பதில் மாற்றம் இல்லை. இவர்களைப் போல் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் இதே தவறை செய்து வருகிறார். தமிழ் தேசியம் எனும் சித்தாந்தம் மூலம் கவரப்பட்டு அரசியலுக்கு வந்த நாம் தமிழர் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவரையும் தற்போது இழந்து கொண்டே வருகிறார். தன்னை மீறி வேறு யாரும் வளர்வதை அவர் விரும்பவில்லை என்பது நன்றாகவே தெரிகிறது. தமிழகத்தில் சீமான் செய்வதை தேசிய அளவில் காங்கிரஸ் செய்தது. அடுத்த கட்ட தலைவர்களை அடையாளம் காணாமல், அப்படி இருக்கும் தலைவர்களையும் வளர விடாமல் அவர்களை முடக்கியதன் விளைவுதான் இன்றைக்கு காங்கிரசின் வீழ்ச்சிக்கு காரணம். இந்த இடத்தில் தான் பாஜகவின் வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சியாக அடுத்தடுத்த தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் திறமையை வெளிக்கொணர்வதில் இன்று பாஜகவுக்கு நிகராக வேறு எந்த கட்சியும் இல்லை. அவர்களிடம் 30 வயது முதல் 70 வயது வரை தலைவர்கள் இருக்கிறார்கள். 3 வருடங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் மக்களுக்கு யாரென்றே தெரியாத அண்ணாமலையை கொண்டு வந்து தலைவராக உருவாக்க முடிந்தது. 8 வருடங்களுக்கு முன் சாதாரண எம்பியாக இருந்த யோகி இன்று பாஜகவின் எதிர்காலம் என்று அறியப்படுகிறார். இது எதுவுமே மற்ற கட்சிகளில் சாத்தியமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒற்றை தலைமை கொண்ட கட்சிகள், குடும்ப அரசியல்,
வாரிசு அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரு கட்டத்தில் தேக்க நிலையை சந்தித்து சரிந்து வீழ்வதை தடுக்கவே முடியாது என்பது காலத்தின் கட்டளை.